கட்சியை ஆரம்பித்த குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய துக்க சம்பவத்தை சந்திக்க நேர்ந்துள்ளது விஜய் கட்சிக்கு. விஜய் கட்சி செய்த தவறுகள் என்னென்ன என்று பார்ப்போம். கரூர் சம்பவத்திற்கு முன் 2 சனிக்கிழமைகளில் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூரில் நடந்த நிகழ்ச்சிகளில் கட்டுக்கடங்காத கூட்டம். விஜயை தெய்வமாக கருதி தரிசிக்க வரும் கூட்டம். பொது சொத்தை நாசமாக்கும் பொறுப்பற்ற கூட்டம். தலைவனோ வழிகாட்டியோ இல்லாத கூட்டம். பப்ளிக் பிஹேவியர் பற்றி அறிந்தும் அதை பற்றி சற்றும் கவலைப்படாத கூட்டம். விஜய் என்ற தலைவன் பேச்சுக்கு கூட கட்டுப்படாத கூட்டம். சிறு வயது ஆண்களும் பெண்களும் விஜய் மீதுள்ள தங்கள் காதலையும் மதிப்பையும் சற்றும் கூச்சமில்லாமல் பொதுவெளியில் ஊடக வெளிச்சத்தில் கூறி பெருமைப்பட்டு கொள்ளும் கூட்டம். இதே கூட்டம்தான் கரூரிலும் வரப்போகிறது என்பது அனைவருக்கும் தெரியும். இதில் இருந்து விஜய் கட்சி பாடம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் கற்றுக்கொள்ளவில்லை. காவல்துறையும் பாடம் கற்றுக் கொடுக்கவில்லை. இனி வரும் கட்சி நிகழ்ச்சிகள் இதே ஃபார்மேட்டில் தொடர்வது ஆபத்தாக முடியலாம் என்று தெரிந்தும் இப்படியே கரூரிலும் தொடர்ந்தது விஜய் கட்சியின் தவறு. சென்னை நீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கை விடுத்த பிறகு சிறிய குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் போன்றவர்கள் யாரும் வரவேண்டாம் என்று விஜய் கைகூப்பி வேண்டிக் கொண்டிருக்க வேண்டும். தினமும் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்க வேண்டும். ஆனால் செய்யவில்லை. காவல்துறை கரூர் நிகழ்ச்சிக்கு மாலை 3 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை அனுமதி அளித்திருக்கையில் 12 மணி அளவில் கரூரில் விஜய் பேசுவார் என்று கட்சி நிர்வாகி புசி ஆனந்த் வெளியிட்டிருந்தார். திட்டமிடல் சரியில்லையா அல்லது விரைவாக கூட்டம் சேர்க்கும் எண்ணமா? விஜய் கட்சி நிர்வாகிகள் இதற்கு பதில் அளிக்க வேண்டும். விஜய் கட்சி செய்த தவறுகள் 2 தான். ஆனால் காவல்துறை செய்த தவறுகளோ அதிகம். வாருங்கள், அவற்றையும் ஒரு கண்ணோட்டம் விடுவோம். கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு விஜய் கட்சியினருக்கு தெரியவில்லை. சரி, காவல்துறையினருக்குமா தெரியவில்லை? கிரவுட் மேனேஜ்மெண்டில் காவல்துறையினருக்கு விசேஷ பயிற்சி அளிக்கப்படுகிறது. தக்க சமயத்தில் உளவுத்துறை தகவல்கள் திரட்டி தருகிறது. அதற்கு ஏற்ப நிகழ்ச்சிகளில் மாற்றங்களை கொண்டு வர காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது. நிகழ்ச்சியை தடை செய்யவும் அதிகாரம் இருக்கிறது. நாமக்கல்லை விட்டு விஜய் கரூர் நோக்கி பயணிக்கும் போது அவருடைய பயணம் பல இடங்களில் ரசிகர்கள் கூட்டத்தினால் தடைப்பட்டது. குறிப்பாக பரமத்தி வேலூரில் குறைந்தது 1.5 மணி நேரம் வாகன பயணத்தை தொடர முடியாமல் நின்று கொண்டிருந்தது. அந்நேரம் கரூரில் உள்ள நிலவரம் பற்றி காவல்துறை விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்க வேண்டும். பயணத்தை தொடர வேண்டாம் என்று எச்சரித்திருக்க வேண்டும். ஆனால் செய்யவில்லை. பயணம் தொடர்ந்தது. அதன் பிறகு அமராவதி பாலத்தை தாண்டி தவிட்டுப்பாளையம் அருகில் வந்த பிறகும் இதே நிலைதான் தொடர்ந்தது. இந்த இடத்தில் பாதுகாப்பை கருதி விஜய் கரூருக்கு வருவதை தடுக்க காவல்துறையினருக்கு 2வது வாய்ப்பு ஏற்பட்டிருந்தது. ஆனால் இந்த வாய்ப்பையும் காவல்துறை பயன்படுத்தி கொள்ளவில்லை. விஜய் இந்த இடத்திலேயே திருச்சிக்கு திரும்பியிருந்தால் கரூர் சம்பவம் நிகழ்ந்தே இருக்காது. கரூருக்குள் விஜய் வாகனம் வந்த பிறகு நடந்த சம்பவங்கள் பல சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றன. விஜய் நிகழ்ச்சிக்கு கூடும் மக்கள் கூட்டம் பற்றி நன்கு அறிந்திருந்தும் வேலுசாமிபுரம் போன்ற குறுகிய பகுதியில் கூட்டம் நடத்த காவல்துறை அனுமதி கொடுத்தது ஏன்? இது காவல்துறையினரால் செய்யப்பட்டதா அல்ல சென்னையில் இருந்து அமைச்சர்களால் உத்தரவிடப்பட்டதா? மாவட்ட கலெக்டர் இதில் சம்பந்தப்படுத்தப்பட்டாரா? மாலை நிகழ்ச்சிக்கு காலையில் இருந்தே கூட்டம் கூடுவதை காவல்துறை ஏன் தடுக்கவில்லை? ஆம்புலன்ஸ்களை கூட்டத்திற்குள் அனுமதித்தது யார்? ஆம்புலன்ஸ்களில் வந்து கூட்டத்தினர் நடுவே இறங்கிக் கொண்டது யார்? கூட்டம் நடக்கும் சாலைக்கு இணையாக இருக்கும் மாற்று சாலைகளை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஏன் பயன்படுத்தவில்லை? கூட்டத்தில் மாற்று கட்சியினர் சேர்ந்து கொண்டனரா? கலவரம் ஏற்படுத்தும் நோக்கம் இருந்ததா? விஜய் கட்சியின் பிளக்ஸ் பேனர்களை கிழித்தது யார்? விஜய் மீது செருப்பு வீசியது யார்? நிச்சயம் விஜய் ரசிகர்கள் இதை செய்திருக்க முடியாது. மாலை 4 மணி வரை இல்லாத தகர தடுப்புகள் அதன் பிறகு அங்கு வைக்கப்பட்டது ஏன்? விஜய் குறிப்பிட்ட இடத்திற்கு வருவதற்கும் மின்சாரம் தடைப்படுவதற்கும் என்ன சம்பந்தம்? மின்சாரம் தடைப்படவில்லை என்று அரசு பொறியாளர் விளக்கம் அளித்துள்ளார். அப்படியானால் ஜெனரேட்டர் செட் இயக்கியது ஏன்? அது கீழே விழுந்தது ஏன்?
10,000 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் ஆனால் 27,000 பேர் வந்ததாகவும் கூறுகிறார் டிஜிபி. அதற்கு 500 காவல்துறையினரை பணியில் அமர்த்தியதாகவும் கூறுகிறார். ஆனால்